ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து டிப்ளமோ படித்தேன். நான் வந்து மதுரையில் தமிழ்நாடு பாலிடெக்னிக் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கவர்மெண்ட் காலேஜில் தான் நான் வந்து டிப்ளமோ முடித்தேன். 2014 பாஸ் அவுட் ஆகியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி லேபுக்கு வந்து ஒரு லேத் மிஷின் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த இதை வந்து நான் தான் அன்னைக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோவை நான் சும்மா அன்எக்ஸ்பெக்டடாக, அதாவது எதிர்பாராமல் நான் வந்து அந்த லேப்டாப்பில் பார்க்கும்போது இந்த வீடியோ இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லி என்னோடய மெமரிஸை கொஞ்சம் ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லி தான் அந்த வீடியோவை நான் க்ரியேட் பண்ணேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு டெயில் ஸ்டாக் இருக்குது, அதுக்கப்புறம் ஹெட் ஸ்டாக் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்பிண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்லியிருந்தா கூட இதில் வந்து எங்களுக்கு அப்போ அப்படி தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த பேசிக்கான இந்த லேத் மிஷினில் வந்து இதெல்லாம் இப்படி ரொட்டேட் பண்ணலாம், இதை வச்சு இது டர்ன் பண்ணலாம் இப்படிலாம் சொல்லி எங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து இது என்னன்னே புரியலை. இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் என்ன ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் இந்த சார் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து சும்மா இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். இவர் தான் ஏதோ ப்ரோக்ராம்லாம் போடுறேன்னு சொல்லுவார். அப்பையும் ஒன்றும் புரியலை, இப்போயும் ஒன்றுமே புரியலை எனக்கு. நான் லேத் மிஷின், சிஎன்சி மிஷின் இதெல்லாம் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால எனக்கு எல்லாமே தெரியும்னு நான் எப்போயுமே சொல்ல மாட்டேன். எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்கிறதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது எல்லாமே ஒரு சில நேரங்களில் நான் கரெக்டாக முடிஞ்ச வரைக்கும் எனக்கு நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினச்சி தான் நான் சொல்லித்தருவேன். ஒரு சில விஷயங்கள் தப்பாக கூட இருக்கலாம். எனக்கு எல்லாமே தெரியும்னு எனக்கு தெரியாது. நான் இப்போ தான் கற்றுக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்களா, ஸ்பிண்டில் சுற்றுது பார்த்திங்களா, இதுக்குள்ளே வந்து போரிங் பண்ணும்போது இந்த மாதிரி போரிங் டூல் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது கட் பண்ணும்போது இப்போ வந்து வித்தவுட் கூலண்டில் போடுறதுனால அதில் வந்து ஹீட் உருவாகும். அந்த ஹீட் வந்து எவ்வளோ வருது அப்படின்றத இந்த சார் வந்து துப்பாக்கி மாதிரி ஒன்று வச்சுருக்காரு பாருங்கள், அதை வச்சு மெஷர்மெண்ட் பண்ணிப்பாங்க, எடுத்துப்பாங்க. இப்போ வந்து லேத் ஆன் பண்ணும்போது எவ்வளோ டைமிங்கில் ஓடுது, அந்த டைமிங் வந்து எவ்வளோ நேரத்துக்கு அந்த டர்னிங் வந்து முடியுது, ஒரு ப்ராசஸ் முடிய எவ்வளோ நேரம் ஆகுது, ஒரு இப்போ 10 mm டர்னிங்க்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக நாங்கள் இதை செஞ்சு பார்த்தோம். அந்த ரெக்கார்டை தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போது ஆட்டோமேட்டிக் கியர் சிஸ்டமில் போட்டு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டர்ன் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த சார் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சொல்லுவாங்க, நான் வந்து மிஷினை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எல்லாத்தையும் ரெக்கார்டு எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இதில் ஒருத்தாலும் ஒரு இதை ரெக்கார்டு எடுத்துப்பாங்க. ஒருத்தர் ஸ்டாப் வாட்சை வச்சுட்டு எவ்வளோ டைமிங்கில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பார்ப்பார். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து டெம்பரேச்சரை மெஷர்மெண்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து ஆர்பிஎம்மை கால்குலேட் பண்ணிப்பார். அதுக்கப்புறம் அதில் உருவாகிற அந்த தெர்மல் கண்டக்டிவிட்டிஸ் இது எல்லாத்தையுமே அங்கனக்குள்ளே ஒரு கம்ப்யூட்டரில் ஒருத்தர் உட்காந்துருந்தார் பார்த்தீங்களா, அவர் வந்து அதை நோட் பண்ணிப்பார். இந்த மாதிரி எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு நோட்டில் எழுதி வச்சு ரெக்கார்டாக க்ரியேட் பண்ணுவோம். இது எனக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னே ஒன்றுமே புரியல. இந்த டைமில் பார்க்கும்போது நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டேஜ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, எஸ்ஐஆர்னு சொல்லுவாங்க. அந்த எஸ்ஐஆர் ரிப்போர்ட்டில் இது எல்லாத்தையுமே மெஷர்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஜாபோட சைஸு, ஜாபோட அந்த செக் பண்ண வேண்டிய அந்த கேஜஸ்ஸு இது எல்லாமே கொடுத்து ரெக்கார்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போது இந்த நம்ம ப்ராக்டிக்கல், அதாவது டிப்ளமோ இன்ஜினியரிங்கில் வந்து நம்ம படிக்கும்போது சில காலேஜஸில் இது எல்லாமே சொல்லித்தராங்க. நான் படித்த காலேஜில் இதை சொல்லி கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் நான் வந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி எனக்கு கொஞ்சம் புரியல, ஆனால் எனக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால நான் அடுத்தடுத்து நான் கற்றுக்கிட்டேன். அது கற்றுக்கிட்டதுனால எனக்கு அடுத்தடுத்து சிஎன்சி மிஷின் எல்லாத்துலேயுமே எனக்கு ஆர்வம் வந்து நான் அதுக்கு அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.